You are listening to Padeepz.com. அடுத்ததா ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணக்கூடிய முக்கியமான ஆர்கன் எதுனா ஓவரிஸ், பேர் ஆஃப் ஓவரிஸ். இந்த ஓவரியிலிருந்து தான் இந்த ஃபீமேல் செக்ஸ் செல் ஆர் கேமெட் ஓவா ஆர் எக் இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த எக் ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா ஸ்பெர்மோட தட் வில் டெவலப் இன்டு எ ஃபீட்டஸ். ஃபீட்டஸ்னா என்னது? டெவலப்பிங் எம்ப்ரியோ இன் த யூட்ரஸ் ஆஃப் த ஃபீமேல். இது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் which controls the menstrual cycle. The process of production of ovum is called a menstrual cycle. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த ஓவரியோட ஃபங்க்ஷன். என்னென்ன செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணது? ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவரி. அடுத்த ஹெட்டிங் அதான். வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பை த ஓவரி? It produces the female sex hormone estrogen and progesterone. ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான்ங்கிற ரெண்டு ஹார்மோனை இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈஸ்ட்ரோஜன் தான் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். இதையும் அந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்டரியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட்யூட்டரி செக்ரீஷன் என்னன்னா follicle stimulating hormone and luteinizing hormone FSH and LH. அது பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அட் பூபர்ட்டி, மென்சுரல் சைக்கிள் அண்ட் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த ஃபீமேல். இது மூணு ஃபங்க்ஷனையும் இந்த ப்ரோஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் பண்ணுது. அதில் ஈஸ்ட்ரோஜனை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் என்னென்னா ஸ்டீராய்டல் ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஸ்டீராய்டல் ஹார்மோன். இட் இஸ் செக்ரீட்டட் பை த தீக்கா இன்டர்னா ஆஃப் த ஓவம். இந்த லேயர், ஓவத்தில் இருக்கக்கூடிய லேயர் தீக்கா இன்டர்னா, அதுதான் இந்த ஸ்டீராய்டல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஸ் ஆஃப் த கிராஃபியன் ஃபோலிக்கஸ், கார்பஸ் லூட்டியம் அண்ட் பிளாசண்டா. அந்த தீக்கா இன்டர்னா அதோட கிராஃபியன் ஃபோலிக்கல் செல்ஸும் கார்பஸ் லூட்டியமும் பிளாசண்டாவும் கூட இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை என்னன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் ஃபீமேல். ஓவராலாக பூபர்ட்டிக்கு அப்புறம் அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இந்த ஈஸ்ட்ரோஜன். அது மட்டும் இல்லை, இட் ரெகுலேட்ஸ் த மென்சுரல் சைக்கிள். A cyclic change in the production of ovum is called menstrual cycle. அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த menstrual cycle மெயின்டைன் பண்ணுறது இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை. It promotes the growth of the ovarian follicle. ஓவரியில் இருக்கிற ovarian follicleல தான் அந்த ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வளர்கிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு இது ப்ரொமோட் பண்ணுது. It also causes growth of the breast and formation of melanin pigment. Breast formation is a characteristic feature after puberty in female that is controlled by this estrogen, and also formation of melanin pigment. ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம். Dark brown black pigment melanin which is responsible for our skin tone. இதை ஃபார்மேஷனையும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேட் பண்ணுது. இன்னொரு ஹார்மோன் பார்த்தோம்ல ப்ரோஜெஸ்ட்ரான். அது என்ன வேலையை பண்ணுதுன்னு பார்ப்போம். ப்ரோஜெஸ்ட்ரான் it is secreted by corpus luteum. corpus luteum தான் இதை செக்ரீட் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா it prepares uterus for implantation of the fertilized ovum. இந்த ஓவரியிலேருந்து ஓவம் ப்ரொடியூஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு ஸ்பெர்மை மீட் பண்ணுச்சுன்னா அங்கேயே ஃபெர்டிலைஸ் ஆகிரும். ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஃபெலோப்பியன் டியூப். அப்படியே அந்த ஓவம் ஃபெலோப்பியன் டியூப்பில் மூவ் ஆகிட்டு வரும்போதே இந்த யூட்ரஸ் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். அதில் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கணும். அந்த சேஞ்சஸை உண்டாக்குறது இந்த ப்ரோஜெஸ்ட்ரான். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா அண்ட் மெயின்டைனிங் ப்ரெக்னென்சி.
பிளாசண்டா தான் இந்த கனெக்ஷன் பிட்வீன் த மதர் அண்ட் த ஃபீட்டஸ். அது ஃபார்ம் ஆகிறதுக்கும் அப்படியே அந்த ஃபீட்டஸை சுற்றி மெம்பரெயின் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அப்புறம் அந்த ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் வந்து அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் ஃபுல்லாக மெயின்டைன் ஆகுது. தட் இஸ் மெயின்டைனிங் ப்ரெக்னென்சி. அதையும் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் பண்ணுது. அதே மாதிரி டியூரிங் ப்ரெக்னென்சி டைம் இட் இன்ஹிபிட்ஸ் த கண்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் சுருங்கிராமல் இருக்கிறத இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் மேக் ஷூர் பண்ணிடும். அப்போ தான் அந்த ஃபீட்டஸ் ப்ராப்பராக டெவலப் பண்ணும். யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா இட் வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட், மிஸ்கேரேஜ் ஆயிரும். ஸோ அதையும் நடக்க விடாமல் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் பார்த்துக்குது. எதை? இட் வில் நாட் அலோவ் த யூட்ரஸ் டு கண்ட்ராக்ட். அதே மாதிரி ஓவிலேஷனையும் மென்சுரேஷனையும் ப்ரெக்னென்சி டைமில் நடக்க விடாமல் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் கண்ட்ரோல் பண்ணும். ஓவிலேஷன் என்ன? எக் ப்ரொடக்ஷன். ஒன்ஸ் ஒரு ஃபெர்டிலைஸ்ட் எக் வந்து யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓவிலேஷனும் அந்த டெலிவரி நடக்கிற வரைக்கும் மென்சுரேஷனும் நடக்காமல் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் பார்த்துக்குது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் இந்த ரெண்டு ஹார்மோனும் ஒன்றா சேர்ந்து இந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபீமேல் இஸ் மெயின்டைன்டு நார்மலி. அடுத்ததாக அந்த ஃபீமேல் கேமிட் ஓவம், அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மெச்சூர்ட் ஓவம். ஹியூமன் ஓவம் இஸ் வெரி ஸ்மால் வித்தவுட் எனி யாக். ஏலெசித்தல். யாக்னா என்னென்னா இந்த ஓவம் வளர்கிறதுக்கான நியூட்ரிட்டிவ் ஃபுட்டு இந்த எக்கில் இருக்காது. ஒரு ஹென்னோட எக் எடுத்துக்குவோம், சிக்கனோட எக்கு, அது வந்து மேக்ரோலெசித்தல் எக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறையா அந்த சிக் பப் வளர்கிறதுக்கான நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும். அதுதான் யாக். இந்த யாக் வந்து இதில் சுத்தமாக இருக்காது. ஏன்னா டைரெக்டாக த்ரூ பிளாசண்டா அந்த நியூட்ரியன்ஸ் ஆர் சப்ளைட் ஃப்ரம் த மதர்ஸ் பிளட். ஸோ தேர் இஸ் நோ நீட் ஆஃப் யாக். ஸோ இட் இஸ் ஏலெசித்தல் எக். அதனால தான் எக் ரொம்ப சின்னதாக இருக்குது. இட் இஸ் மோர் தென் 100 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். அப்போ ஓவிலேஷன் நடக்கும்போது இந்த ஓவம் இஸ் சரௌண்டட் பை எ striated membrane called zona radiata. ஓவத்தை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரேன் ஒன்று. ஃபஸ்ட் மெம்பரேன்னா ஜோனா ரேடியேட்டா. எப்போ ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, ஓவிலேஷன் நடக்கும்போது. ஆனால் பின்னால் என்ன ஆயிரும்? ஆஃப்டர் ரிலீஸிங் the zona radiata is replaced by unstriated membrane called zona pellucida, which is the பிரைமரி எக் மெம்பரேன். எக்கை சுற்றி இருக்கக்கூடிய அன்ஸ்ட்ரையேட்டட் மெம்பரேனுக்கு பேர் ஜோனா பெலுசிடா. ஜோனா பெலுசிடா இஸ் கால்டு பிரைமரி எக் மெம்பரேன். இது மாதிரி த க்ரோவிங் யூசைட் இஸ் சரௌண்டட் பை ஃபோலிக்கிள் செல்ஸ். ஜோனா பெலுசிடா இருக்குல்ல, பிரைமரி எக் மெம்பரேன், அதை சுற்றி ஃபோலிக்கிள் செல்ஸ் இருக்கு. இந்த ஃபோலிக்கிள் செல்ஸ் இந்த ஜோனா பெலுசிடாக்கு வெளியே இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம்? கரோனா ரேடியேட்டா. அப்படியே சுற்றி அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, இது கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது. திஸ் கரோனா ரேடியேட்டா இஸ் கால்ட் செகண்டரி எக் மெம்பரேன். ஸோ பிரைமரி எக் மெம்பரேன் இஸ் ஜோனா பெலுசிடா. கரோனா ரேடியேட்டா இஸ் அ செகண்டரி எக் மெம்பரேன் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோலிக்கிள் செல்ஸ். இந்த எக் வந்து ஃபோலிக்கிள் ஓவிடக்ட் மூலமாக மூவ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கரோனா ரேடியேட்டா வில் பி பீல்ட் ஆஃப். அப்படியே உறிஞ்சு போயிடும். செகண்டரி எக் மெம்பரேன் வில் பி பீல்ட் ஆஃப். இந்த follicle and the developing oocyte together constitute Graafian follicle. In the entire surface of the Graafian follicle is supported by theca interna and theca externa அப்படின்னு ரெண்டு மெம்பரேன் இதை சுற்றி இருக்கும். ஸோ ஓவம் வந்து ஒரு நியூக்ளியஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். அதை சுற்றி இருக்கிற பிரைமரி எக் மெம்பரேன் ஜோனா பெலுசிடா, அதை சுற்றி இருக்கிற செகண்டரி எக் மெம்பரேன் கரோனா ரேடியேட்டா. இது எல்லாம் அந்த ஃபோலிக்கல் செல்ஸ்லாம் சுற்றி வெளியே இருக்கிறது தீக்கா இன்டர்னா அண்ட் தீக்கா எக்ஸ்டர்னா. You are listening to Padeepz.com.